ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. ஒரு நோன்பை பத்தி தான் பார்த்துக்கிட்டே வர்றோம். 3 நோன்பு, 2வது நோன்பு. இந்த 3வது நோன்புல நோன்பை சுற்றி தான் சில விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் நோம்பினுடைய ரஹமத்து, நோம்பினுடைய அருள், நோன்புல அவ்வளவு என்ன பாக்கியம் இருக்குது, அப்படி என்ன பாக்கியங்கள் கொட்டி கிடக்குது என்பதை நாம பிறகுதான் பார்க்கணும். முதல்ல இதைத்தான் நோன்புனா என்ன, அது எந்த மாதத்தில் வருது, அது யாரால் சொல்லப்பட்டது, இப்படிப்பட்ட கருத்தையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு பிறகு அதனுடைய பரக்கத்து, அதனுடைய அதிகமான நன்மைகள் என்ன இருக்குது என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம நோன்பை பத்தி பார்க்கும்போது இறைவனுடைய வேதத்தை வச்சு தான் நம்ம சொல்றோம். இறைவனுடைய வேதத்தை வச்சு தான் சொல்றோம். அப்ப வேதத்தை வச்சு சொல்லும் போது 2வது அத்தியாயம் 183வது வசனம் தான் நம்ம பேசணும். அது எப்படி பேசணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, நீங்க இந்த நோன்பு வைக்கிறீங்க. இந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் உள்ளதில்ல, உங்களுக்கு முன்னுன்ற சமுதாயத்திற்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறான். அது சொல்லிட்டு இதுலதான் அர்த்தம் தெளிவா இன்னொரு வார்த்தை அந்த அந்த வசனத்திலே வரும். அப்ப வரும்போது உங்களுக்கு முன் சென்றவர்கள் வைத்த நோன்பை தான் நீங்க வைக்கிறீங்க, நீங்க ஒண்ணு புதுசா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றான், அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம். அப்போ ஒவ்வொரு இறை தூதர்களும் அவர்கள் வழிகாட்டிய அந்த நோன்புகளை ஒவ்வொரு மக்களும் அந்த இறை தூதர் ஏற்றவர்கள் வைத்தார்கள். இதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்ற நீங்களும் இந்த நோன்பு வைக்கிறீங்க. இந்த நோன்பு நீங்க மட்டும் வைக்கல, மூசா நபி அவர் நோன்பு வச்சுதான் வேதத்தை பெற்றுக்கொண்டார். அவரும் நோன்பு 40 நாள் நோன்பு வச்சுதான் அவரும் வேதத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப இந்த வேதங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்ட மாதம் என்பது ரமலானுடைய மாதம் தான் தெரியுது. வேதங்கள்லாம் கிடைக்கப்பட்ட மாதமே ரமலானுடைய மாதம் தான் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல அவ்வளவு விசேஷம் இருக்குது. அப்ப அவ்வளவு விசேஷம் இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் நான் வேதம் கொடுத்தேன், எல்லா மக்களுக்கும் அந்த வேதத்துல நோன்பை கடமையாக்கினேன். அந்த கடமையான நோன்பை இறை தூதர்களும் அவரை பின்பற்றியவர்களும் அவர்கள் இந்த நோன்பை நோற்றார்கள் அப்படிங்கிறான். அப்ப இந்த நோன்பை கொண்டு அந்த இறை தூதர்களும் அந்த மக்களும் ஏற்றவர்களும் இறைவனை சங்கைப்படுத்தினார்கள், இறைவனை உண்மைப்படுத்தினார்கள், இறைவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது, அப்போ கமா குத்திபா அல்லல்லதீன மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாகலாம். நீங்க இப்ப நோன்பு பிடிக்கிறீங்க, இதே நோன்பு இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா இறை தூதர்களும் பிடிச்ச நோன்பு தான், நீங்க ஒண்ணும் புதுசா பிடிக்கல. இதனால நீங்க என்ன அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம். இப்ப அந்த இறையச்சம்னா என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தான் இதுல ஒரு ஒரு முக்கியமான கருத்து நமக்கு விளங்குது. உலகத்துல மனித சமுதாயம் இருக்குதுங்க, 100 பேர் இருக்கான், அதுல 5 பேர் இல்லம்மா கடவுள் இல்லம்மா. அப்ப 90% மக்கள் கடவுள் உண்டு, இறைவன் உண்டு, நான் நம்புறேம்மா. ஆனா நம்புறோம் என்ன, ஆளுக்காவது ஒரு வேதத்தை ஒண்ணு வச்சிருப்பான், ஒரு நூலை ஒண்ணு வச்சிருப்பான், ஒரு புத்தகத்தை ஒண்ணு வச்சிருப்பான். அது அவனாலே எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை கடவுள் பேரை வச்சு இந்த கடவுளால் வந்தது, கடவுளால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் தான் சொல்லப்பட்டது, அதை தான் நான் எழுதினேம்மா. அதை எழுதிட்டு அந்த புத்தகத்துக்கு கீழே அவன் பேரையே போட்டுக்குவான். நீங்க பாருங்க, இறை வேதம் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா அந்த புத்தகத்துக்கு கீழே இவன் பேரை போட்டிருப்பான். எழுதினாரு நீங்க எந்த புக்கு வேணாலும் எடுங்க, அப்படி இருக்கும். இந்த குரான்ல மட்டும் இன்னார் எழுதினாரு, முகமது நபி எழுதினாரு, ஈசா அவருக்கு முன்னாடி ஈசா தூதர் எழுதினாரு, அதுக்கு முன்னாடி மூசா தூதர் எழுதினாரு, அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி எழுதினாரு, தாவூத் நபி எழுதினாருலாம் இருக்காது. குரான்னா குரான் தான். இது என்னால் இறக்கப்பட்டது, என்னால் பாதுகாக்கப்படுதுன்னா. அப்ப இந்த குரானுக்கு சொந்தக்காரன், வேதத்துக்கு சொந்தக்காரன்னா அதுதான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் உள்ள இந்த வேதத்தை வச்சுக்கொண்டு அந்த வேதத்தை இவன் கையால எழுதி கொண்டு இந்த நோன்புகளை, இந்த விரதத்தை வேற கூட அவன் பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்னா, இறைவன் எப்படி அந்த மெத்தட் நோன்பு இருக்குன்னு சொன்னானோ அந்த மெத்தடையும் மாத்துறான். இப்ப இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுவான், எப்படி சொல்லுவான்னாக்கா, நோன்பு ஆரம்பம் சுபு காலை சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறைய வரைக்கும்
அந்த 2 நேரத்துல அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது. இதுதான் சூரிய உதயம், சூரிய செட்டு, சன்ரைஸ், சன்செட். இந்த பகல் பொழுதுல நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அப்புறம் வந்து உடலுறவு கொள்ளக்கூடாது. இவ்வளவுதான். அப்ப இரவு நேரம் அந்த 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 ஒன் டேங்கிறது 24 ஹவர்ஸ். அந்த 12, 14 மணி நேரத்துக்கு வந்து நீங்க இப்படித்தான் இருக்கணும். அப்ப இரவுல வந்து நீங்க சாப்பிட்டுங்க, உடலுறவு கொள்ளுங்க, உங்க மனைவி மக்களும் சந்தோஷமா இருங்க, நீங்க சந்தோஷமா வாழ்ந்துங்க. ஆனா இந்த பகல் அந்த நேரம் ஒரு மாதத்திற்கு இந்த பகல் பொழுத மட்டும் நீங்க இறைவன் சொன்னபடி, இறைவன் கட்டளைப்படி நீங்க வாழ்ந்து காட்டுங்கன்றான். அப்போ வாழ்ந்து காட்டுங்கும் போது எல்லா மக்களையும் தான் சொல்றாங்க தவிர யாரையும் குறிப்பிட சொல்லல. அப்ப எல்லா மக்களும் சொல்லும்போது இந்த குறிப்பிட்ட மக்கள் யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தான் இரையச்சம் உடையவர்கள். மற்றவர்களுக்கு அந்த அச்சம் இல்லை, அச்சம் இல்லைன்னு சொல்றோம். யாரெல்லாம் 90% மக்கள்ல யாரெல்லாம் உண்மையான விரதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இரையச்சம் உடையவர்கள், இறைவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனை கட்டுப்பட்டவர்கள் அர்த்தம். இந்த அச்சம்ங்கிறதுக்கு வந்து நீங்க இந்த பயம்னு கொண்டு போக கூடாது. இப்ப அச்சம் இருக்குல்லங்க, அது தமிழாக்கன்னா பயம். பயம்னா இன்னைக்கு 2500 வால்ட் கரண்ட் இருக்குது, அந்த பக்கம் போயிடாதடா, கைகையில செத்துருவேன், அப்போ அவன் போக மாட்டான். இதான் அச்சம். அச்சம் என்பதுனா அவன் தெரிந்து கொண்டால், அவன் அறிந்து கொண்டால், இல்ல அனுபவப்பட்டு விட்டால், அந்த அனுபவ செய்தியை கொண்டு வந்தால் அந்த இடத்துக்கு போக மாட்டான். ஏன்னா அடுத்து ஆளை தூக்கிடும், நம்ம செத்துருவோம். அப்ப அந்த அச்சம். அப்ப அச்சம் என்பது என்னன்னா ஒண்ணுல இவனை விளக்குது, அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு இவனை நவத்துது, தூரமாக்குது. இப்ப நெருப்பு, நெருப்பு வச்சா சுட்டுடும், அது தெரியுது. அது தெரிஞ்சது மட்டும் இல்லாம அதை அறிஞ்சிருக்கும், அதுல அனுபவப்பட்டவன் சொல்றான், அதை பார்த்தவன் சொல்றான். அப்ப நெருப்பு பக்கம் போக மாட்டான். ஏன்? நெருப்பு நம்மளை சுட்டு கறி எடுத்துரும். அப்ப அதே மாதிரி நமக்கு நீச்சல் தெரியாது. ஒரு பெரிய ஆத்துல இடத்துல விழுவும் போது, அடே எனக்கு நீச்சலே தெரியாதுங்கும் போது விழுந்தீங்கன்னா நீங்க செத்துருவீங்க. அப்ப அதை கண்டு அவன் பயப்படுறான். அப்ப பயம் என்பதுன்னா ஒரு பொருள் இருந்து இவனை நகர்த்துது. பயம் என்பது என்னன்னா இந்த பொருளை பார்த்துட்டான், டேஞ்சரான பொருள் அப்படிங்கும்போது இவன் அதை விட்டு நவர்றான். இதுதான் அச்சம். அச்சம் என்பது ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளுடைய தன்மையை உணர்ந்து, சொல்லப்பட்டதை உணர்ந்து, கேட்கப்பட்டதை உணர்ந்து, அதனால அவன் உணர்ந்த தன்மைகளை, அதனால அவன் உணர்ந்த தன்மைகளை அவன் பார்த்து அதிலிருந்து வெளியே வர்றான். அதான் அச்சம். இதை கண்டான், பார்த்துட்டான், உணர்ந்துட்டான், வெளியே வந்தா திரும்பி இது பக்கம் போக மாட்டான். அப்ப அச்சம் என்பதுனா இதிலிருந்து இவனை நீக்குது, மனிதன் நீக்குது. ஆனா இங்கே இறைவன் என்ன சொல்றான், இந்த அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் அச்சமுடையவர்கள் ஆகலான்னாக்கா நம்ம இறைவன் பக்கம் போகக்கூடாது, அப்படிதான் அர்த்தம். அப்ப இந்த அர்த்தத்தை இந்த இடத்துல வைக்க கூடாது. அப்ப இந்த அர்த்தத்தை எப்படி வைக்கணும்னா, அச்சம் என்பது வந்து நான் உண்மையிலே உன்னை ஏத்துக்கிட்டேன், உண்மையில நான் விசுவாசம் கொண்டேன், முதல்ல வந்து நான் உன்னை ஏத்துக்கல, நான் படிப்பறிவு இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல, பிறகு உன்னுடைய தூதரை பார்த்தேன், உன் வேதத்தை பார்த்தேன், இது என் புத்திக்கு எட்டுது, நான் ஏத்துக்கிட்டேன். அப்ப ஏத்த நான் வந்து உன்னிடம் நெருங்குகிறேன். இதான் அச்சம். இங்க வந்து அச்சம் என்பது என்னன்னா இறைவன் பக்கத்தை நெருக்கம் கொண்டு வருது. இல்ல அல்லக்கும் தத்தக்கும்னா தக்குவா உடையவர்கள், இறையச்சம் உடையவர்கள்னா இறைவன் பக்கம் நெருங்கக்கூடியவர்கள். அச்சம் வெளியே போறவங்க இல்ல, இங்க இருந்து உள்ளார போகணும். கடவுள் கடந்து போறாங்க பாருங்க, ஒண்ணே கடக்குறான். அப்ப அந்த ஒண்ணே கடந்து போய் தன்னுடைய இறைவன் பக்கம் ஐக்கியமாகணும், இந்த இறைவன் பக்கம் வந்து ஈடுபாடோட வரணும். இதான் அச்சம். எல்லாக்கும் தத்தக்கும். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வேதத்தை கொடுத்து, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தூதரை கொடுத்தாங்க. சில பேர் தான் அந்த தூதரை ஏற்றுக்கொண்டு அந்த சில பேர் தான் இறைவனை நெருங்குறாங்களோ, அதான் இறைவன் இவர்கள் தான் அச்சமுடையவர்கள், இவர்கள் தான் என்னுடைய நேசத்துக்குரியவர்கள், இவர்கள் தான் என்னுடைய பாசத்துக்குரியவர்கள், இவர்கள் தான் என்னுடைய அடிமைகள், என்னுடைய நேச்சர்கள். அவுளியாக்கள் அல்லாங்கிறாம இருக்காங்க, அந்த நேச்சர்கள், அல்லாஹ்வுடைய நேச்சர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறான். அப்ப ஏன்னா நெருக்கத்துக்கு வர்றான், அந்த நெருக்கத்துக்கு வந்து அதுல இருக்கும் போது இறைவன் சுட்டி காட்டிய ஒவ்வொரு கடமையும் செய்யும் போதுதான் அந்த நெருக்கம் வருது. உலக மக்கள் இருக்காங்க, 90% பேர் மக்கள் இருக்காங்க. அந்த 90% மக்கள்ல யார் இறைவன் பக்கம் நெருங்குறார்களோ அவர்கள் தான் அச்சமுடையவர் என்று இந்த அத்தியாயம் நமக்கு, இந்த வசனம் வந்து நல்லா தெளிவா காட்டுது. அப்ப இறை அச்சம் என்பதுன்னா இறைவனுடைய நெருக்கமாவது. அல்லக்கும் தத்தக்கும்னா சிந்தித்து ஆராய்ந்து இறைவன் பக்கம் நெருங்குது.
அப்ப 5% கடவுளே இல்லைங்கிறான். அதை பத்தி கவலையே இல்ல. அவன் அவன் வேற புக்கத்துல நெருங்கிட்டான். வேற புக்க படிச்சு கிடிச்சு அந்த புக்க நெருங்கிட்டு தூரம் ஆகுறான். இவன் இந்த புக்க படிச்சுட்டு நெருங்குறான். அதான் நல்ல தத்தக்கும் இறையச்சம் உடையவர்கள்ங்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதை மேற்கொண்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.